மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதருமை மிதுன ராசினியர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப இந்த மாதம் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவான், அறிவுக்காரகன். இந்த அறிவு கொடுக்குறவரே அவர் தான். என்ன ஒரு புத்தி விருத்தி அடைகிறதே இந்த புத பகவானால தான். புத்தி இல்லாதது காரணமும் இந்த புத பகவான் தான். ஏன்னா துர்ஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலேயோ எதுலையாவது இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அறிவே வேலை செய்யாது. என்ன ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அதனால அதான் பிரச்சனை. என்னென்னா ஒருத்தர் போய் கேட்டாராம் ஒருத்தர்கிட்ட, எங்க ஒரு 10 ரூபா இருக்கா அப்படின்னா, இல்லை அப்படின்னா, சரி உங்ககிட்ட எதனா வண்டி வாகனம் இருக்கா, கொஞ்சம் கொண்டு விட முடியுமா? இல்லை என்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னு, கொண்டு விட முடியாது. சரி ஏங்க உங்கள்கிட்ட அறிவு இருக்கா அப்படின்னா உடனே கோபம் வந்துடும். பணம் இருக்கான்னு கேட்டால் கோபம் வரல, என்ன இல்லைன்னு சொல்கிறாரு. அதே சமயம் என்ன வாகனம் இருக்கான்னு கேட்டால் கோபம் வரல, ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டாலே கோபம் வந்துடுது பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே முக்கியமானது அறிவு. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத பகவான் அனுகூலமாக தான் இருக்கார். அந்த வகையில் இந்த புத பகவான் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான பலன்கள் உத்தியோகத்தில் கொடுப்பார். அதாவது உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் அருமையாக செய்கிறதுனால உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த தொழில் வியாபாரத்துலேயும் கடுமையாக போராடுவீங்க. அந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்குமே தவிர வீண் போகாது. அதுவே பெரிய விஷயம் உங்களுக்கு. சரியா? உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உணவு கட்டுப்பாடை எடுத்துப்பீங்க எப்போவுமே, அதுவே உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றபடி கடன் சுமை குறைவதற்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 27/1/2024 இந்த புத பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாக்கி 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்திலையும் சரி, குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் சரி, வாழ்க்கை துணை மூலமாகவும் சில குழப்பங்கள் வரலாம். ஏன் வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக கூட குழப்பங்கள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்திலையும் தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் நிதானமான போக்கு கண்டிப்பாக வேணும். அதேமாரி 26ஆம் தேதி வரைக்கும் இந்த கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். 27க்கு மேலே அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போரும் படிப்பில். 6-11 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் மாத ஆரம்பம் ஃபுல்லாக மாதம் முழுவதும் அவர் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போதே குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் வரும், கவனமாக இருக்கணும். அதே சமயம் நண்பர்களின் மூலம் சில குழப்பங்கள் வரலாம். ஏன்னா எப்போது நண்பர்களுக்கு ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கு தேவைப்படுது, போய் கேட்டிங்கன்னா அவங்க மூலமாக சில குழப்பங்கள்லாம் வரும். இல்லைப்பா ஏன்னா அவங்கக்கிட்ட சில பிரச்சனைகள் இருந்துன்னா கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்க முடியாதுங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா உங்களோட பூர்த்தி ஆகலை உங்களோட தேவைகள், அதுவே உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி உத்தியோகத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமான போக்கோடு நீங்கள் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தடை தாமத்திற்கு பிறகு கிடைக்கும். அதாவது கடுமையாக போராடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஹாயாக போய் சேரில் உட்காரப்படாது. போய் கேட்டுட்டே இருந்தால் தான் அந்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 5-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் தான் இருக்கும், கவனமாக இருக்கணும். 19/1/2024 இந்த சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கும். அதேமாதிரி திடீர்னு ஏதாவது செலவு வரும். அந்த செலவெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். சேமிப்புலேருந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி, கை வைக்கிற மாதிரி ஒரு திருப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அருமையாக செஞ்சு சந்தோஷத்தை முதல்ல சந்தோஷமாக இருங்க, அப்புறம் சேர்த்துக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? அதேமாரி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அதுவே உங்களுக்கு சில மரியாதையை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கொடுப்பார்கள். சகாயாதிபதி சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். 15/1/2024 அவர் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். 7-8
இந்த மாதம் ஃபுல்லாக அவர் 14ஆம் தேதி வரைக்கும் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். 15ஆம் தேதியிலேருந்து அஷ்டம ராசிக்கு வரார். கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியனோட பலம் உங்களுக்கு அவ்வளவா இல்லைங்கிறதுனால மனசில் அப்பப்போ கொஞ்சம் குழப்பம் போய் வரும். அதேமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படின்னாலும் கவனமாக இருந்தாலே ரொம்ப நல்லது. மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க. சக ஊழியர்களை கூடுமானவரை கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கள பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் உங்ககிட்ட பணிபுரியிறாங்க பாருங்கள், அந்த வேலைக்காரங்களெல்லாம் கொஞ்சம் பணியாட்கள், வேலைக்காரங்கன்னு சொல்லப்படாது, பணியாட்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்யும். இந்த சாயா கிரகங்கள் அப்படிங்கும்போது முக்கியமாக ராகு பகவான் யோகக்காரகன், போகக்காரகன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். அதேமாரி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் பரபரப்பாக இருக்கணும், உத்தியோகத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும், கொடுத்த வேலைகளெல்லாம் அருமையாக செய்யணும். அந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக அருமையாக நிதானமாக வேலையை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டாம். வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அருமையான ஒரு இடமாற்றம், அதாவது படிக்கிறதுக்காக நீங்கள் போகிற அந்த நாடு மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் நிமித்தமாக போகணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாய் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதேமாரி உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7-10 அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். கலத்திராதிபதி, அதே சமயம் ஜீவனாதிபதி. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜீவனத்துக்கு ரொம்ப ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் உங்களோட முயற்சிகள்லாம் நிறையா உண்டாகும். அதனாலேயே ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அந்த வகையில் இந்த 7-10 அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் வக்கர இருந்தார், வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் 20-12 அதனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான சூழ்நிலை இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டம் போட்டு செய்வீங்க. அதுக்குண்டான ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு உயர்வடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க, சரியா? அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இவங்க மூலமாக கூட உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார். இந்த குரு பகவானோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துலையும், 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள், உடன்பிறப்புகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள், திருமண தடை இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக தனது பார்வை பலத்தால் கொடுப்பார். சரியா? நீங்கள் எல்லாத்துலேயும் அனுசரித்து போகிறதுனால இந்த குரு பகவான் தனது பார்வை பலத்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இவர் இருக்கும் இடமும் அற்புதம், பார்க்கும் பார்வை இடங்களும் அற்புதம். அதனால் உங்களுக்கு இந்த குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். 8-9 அதிபதி சனீஸ்வர பகவான், அதாவது இவர் தான் அஷ்டமாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி. இதுவரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருந்துக்கிட்டு உங்களை குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு மரியாதையை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் கொடுத்தார். அவமரியாதை உங்களுக்கு சொல்லனா துயரம், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சில பாடங்கள், சில கஷ்டங்கள், சில சிரமங்கள், உத்தியோகத்துலேயும் ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு திருப்பம் இல்லை. ஏதோ ஓட்டி என்னமோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க, சமாளிச்சிட்டீங்க. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அந்த 9ஆம் இடம் வந்ததுனாலே உங்களுக்கு சில சிரமங்கள் கண்டிப்பாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். தந்தை மூலமாக இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலகும். ஏன்னா தந்தைக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எதிரியாகவே இருந்திருக்கீங்க, அதெல்லாம் மாறும்.
தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி நீங்களும் தந்தைக்கு ஆதரவாக இருப்பீர்கள். தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அந்த பின்னடைவு அப்படியே இப்போ சரியாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் இந்த சனீஸ்வர பகவானால். இப்போ வீடு, மனை, வாகனம், பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 12/1/2024, 13/1/2024 இந்த 2 தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு நீங்கள் ஒரு 3 தொப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு சூரத்தேங்காய் போடுறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நீங்கள் பண்ணினாலே இந்த சந்திராஷ்டம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள் சற்று குறைய ஆரம்பிக்கும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா ராகு கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை இந்த புற்றுக்கோயிலில் இருக்கிற அம்பாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மனசில் இருக்கிற குறைகளை தீர்த்து வைப்பா. அதனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் போகிறது ரொம்ப விசேஷம். முடியாதவர்கள் தயவு செய்து ஒரு நாள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை கொடுப்பார். சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. தினந்தோறும் காலையில் எழுந்தோடனே சூரிய வழிபாடு. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். அப்புறம் அஷ்டம ராசிக்கு வரார். அதெல்லாம் கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு தெளிவற்ற சூழ்நிலை, முன்கோபம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் குறையறதுக்கு சூரிய வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்தோடனே முடிஞ்சால் சூரிய உதயத்தை பாருங்கோ. சில பேர் நைட்டு வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் களைப்பாக இருப்பீங்க, ஒரு 6:30 மணி அந்த மாதிரி தான் எழுந்திருப்பீங்க. பரவாயில்ல, அதனால் நீங்கள் இந்த சூரிய பகவானை எழுந்தோடனே நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நீங்கள் பண்ண இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக, ஆனந்தமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.